நான் என்னுடைய காலணிக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்தேன். அப்போதுதான் பெரியப்பா உள்ளறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் ஆபீஸுக்கு கிளம்பி ரெடியாகிவிட்டார். என்னை பார்த்ததும் அவர் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நானும் புன்னகையுடன் ஏற்கனவே நான் பாலிஷ் போட்டு வைத்திருந்த அவருடைய ஷூவை எடுத்து அவரிடம் நீட்டினேன். என்னடா பாலிஷ் போட்டியா என்று வியப்புடன் கேட்டார். ஆமா பெரியப்பா என்றேன். நீ ஏண்டா இந்த வேலையெல்லாம் பார்க்கிறாய் என்று அன்பாக கடிந்து கொண்டார். பரவாயில்லை பெரியப்பா, இதில் என்ன இருக்கு? என் ஷூக்கு பாலிஷ் போட்டேன், அப்படியே உங்களுக்கும் போட்டேன் என்று சொன்னேன். இனிமே இதெல்லாம் பண்ணாதே, நானே பண்ணிக்கிறேன் சரியா என்று கேட்டார். சரிங்க பெரியப்பா என்று பதில் சொன்னேன். அவர் ஷூ மாட்டிக்கொண்டே நீ எப்போ ஆஃபீஸ் கிளம்புறாய் என்று கேட்டார். இதுவும் கிளம்பணும், இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பி விடுவேன் என்றேன். ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னு சொன்னாயே, பணம் வச்சிருக்கியா என்று கேட்டார். இருக்கு பெரியப்பா என்று சொன்னேன். சரிடா, நான் கிளம்புறேன். நைட் லேட் ஆகுமா? சீக்கிரம் வந்துருவியா என்று கேட்க, அநேகமா சீக்கிரம் வந்துருவேன்னு நினைக்கிறேன் என்றேன். சரிண்ணா, நைட் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். நான் மீண்டும் என்னுடைய ஷூ மீது கவனம் செலுத்தினேன். அது பலபலவென்று மின்னத் தொடங்கியதும் திருப்தி அடைந்தவனாய் அதை ஷூ ஸ்டாண்டில் வைத்தேன். சரியாக அப்போதுதான் சித்தி உள்ளே இருந்து என்னை அழைத்தாள். தேவிக்கி என்று அழைத்தாள். என்ன சித்தி என்று நான் கேட்டுக்கொண்டே உள்ளே எட்டி பார்த்தேன். சித்தி தோளில் தவளுடன் வருவது தெரிந்தது. சித்தி, குளிக்க போறேன்டா, டிப்பன் எடுத்து வச்சிருக்கேன், நீயே போட்டு சாப்பிட்டுக்குவியா என்று கேட்டாள். சாப்பிட்டுக்கிறேன் சித்தி, நீங்க போங்க என்றேன். சித்தி திரும்பி நடக்க நான் அவளுடைய நடையின் அழகை சிறிது நேரம் ரசித்து கொண்டிருந்தேன். பின்னர் எழுந்து என் ரூமுக்கு சென்றேன். என்னுடைய பெட்டியை திறந்து ஒரு சட்டையை எடுத்து அயன் செய்ய தொடங்கினேன். எனக்கு வயது 25. பெயர் விக்கி. சொந்த ஊர் தூத்துக்குடி. தற்போது திருச்சியில் அண்ணன் வீட்டில் தங்கியிருக்கிறேன். அப்பா அம்மா எல்லாம் சொந்த ஊரில் இருக்கிறார்கள். B.Com முடித்திருக்கிறேன். இங்குள்ள ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறேன். படித்து முடித்துவிட்டு சும்மா ஊர் சுற்றி கொண்டிருந்த என்னைத்தான் பெரியப்பா இங்கு அழைத்து வந்து இந்த வேலையும் வாங்கி கொடுத்தார். அவர் வீட்டிலேயே தங்கி வேலைக்கு சென்று வருகிறேன். பெரியப்பாவுக்கு அரசு உத்தியோகம், நல்ல வருமானம். 2 வருடங்களுக்கு முன்புதான் பெரியப்பாவுக்கு கல்யாணமானது. சித்தியின் பெயர் கவிதா. மிகவும் அழகானவள், நல்ல குணமானவள். என்னிடம் இதுவரை ஒரு முறை கூட கோபமாக பேசியதில்லை. நல்ல பெண். அமைதியான பெரியப்பாவுக்கு பொருத்தமான பெண் என்று அடிக்கடி எனக்கு தோன்றும். சட்டையை அயன் செய்து முடித்தபோது சித்தி என் அறைக்குள் நுழைந்தாள். இன்னும் குளிக்கவில்லை போல தெரிந்தது. நான் குழப்பமாக கேட்டேன். என்ன சித்தி, குளிக்கலையா? இல்லடா, பாத்ரூம் பைப்பில் தண்ணி வரலை, வந்து கொஞ்சம் என்னன்னு பாரு என்றாள். நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். டேங்கில் தண்ணி இருந்தது. சரி, கீழே வந்து பைப்லைன் க்ரோஸ் ஆகி இருக்கிறதா என்று பார்த்தேன். ஆமாம், நான் நினைத்தது போலவே பாத்ரூம் போகும் லைன் க்ரோஸ் ஆகி இருந்தது. சித்தியிடம் சொன்னேன். சித்தி உடனே பைப்பை ஓப்பன் பண்ணினாள். திடீரென்று பைப்பு உடைந்து எங்கள் மேல் தண்ணி அடித்தது. தேவிக்கு வாடா, வந்து பைப்பை க்ரோஸ் பண்ணும், என்னால் முடியல என்றாள். நான் போய் பார்த்தேன். என்னாலேயும் முடியவில்லை. தண்ணி எங்கள் இருவர் மேலும் பீச்சி அடித்தது. சித்தி சமநிலை தடுமாறி கீழே விழுந்தாள். அப்படி அவளை பார்த்ததும் சிரிக்கும் ஒரு உணர்வு என் மூளையை தூண்டியது. என்ன நினைத்தேன் என்றே தெரியவில்லை. ஏன் அப்படி செய்தேன் என்றும் இன்று வரை விளங்கவில்லை. என்னுடைய வாலிபத்தின் இயக்கமா? இல்லை, இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த ஆண்மையின் திடீர் சீற்றமா? இல்லை, எப்போதாவது பார்க்கும் படத்தின் தாக்கமா? எதுவும் புரியவில்லை. இப்போது கேள்வி என்னவென்றால், அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன்? அது என் வாழ்க்கையையே மாற்றி அமைத்ததா? என்னை அறியாமல் நடந்த அந்த சம்பவம் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக உருமாறியது? அடுத்த பகுதியில் பார்ப்போம். அந்த நேரத்தில், ஒரு தவறான தருணத்தில் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பெரிய தவறு நடந்துவிட்டது. சில வினாடிகளில்தான் எனக்கு இது தவறு என்று புரிந்தது. ஆனால் அதற்குள் அதிர்ச்சியில் சித்தியின் வாய் திறந்தது. கண்களை விரித்து என்னை நம்ப முடியாதவளாய் ஒரு பார்வை பார்த்தாள். நான் இப்படி திடீரென்று செய்ததில் சித்திக்கு பேச்சே வரவில்லை. ஒரு 3 வினாடிகள்தான் நான் அப்படி இருந்திருப்பேன்.
அதற்குள் பட்டென்று என் மூளை விழித்து கொண்டது. ஐயோ, என்ன காரியம் செய்துவிட்டோம்! இவள் என் பெரியப்பாவின் மனைவி அல்லவா? இன்னொரு அன்னை போன்றவள் அல்லவா? இப்படி ஒரு கேவலமான செயலைச் செய்துவிட்டேனே! அவ்வளவுதான். பற்றென்று பிடியை தளர்த்தி சித்தியின் மீதிலிருந்து எழுந்து கொண்டேன். அவளுடைய அதிர்ச்சியான முகத்தையே ஓரிரு வினாடிகள் பரிதாபமாக பார்த்தேன். பின்னர் படக்கென்று வெளியேறினேன். பிரம்மை பிடித்தவன் போல நடந்து ஹாலுக்கு வந்து சோபாவில் பொத்தென்று விழுந்தேன். கை கால்கள் எல்லாம் வெலவெலத்துப் போயின. இதயம் படக் படக்கென்று தாறுமாறாக அடித்து கொண்டது. சே, ஏன் அப்படி செய்தேன்? சித்தி அழகா இருந்ததால் அதற்காக அப்படி பண்ணுவதா? சே, இப்ப புத்தி இப்படி வேலை செய்கிறதே, அப்போ என்ன ஆட்சி என்று நான் அப்படியே பித்து பிடித்தவன் மாதிரி அமர்ந்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் சித்தி ஹாலுக்குள் நுழையும் சத்தம் கேட்டது. நான் தயங்கி தயங்கி சித்தியின் முகத்தை ஏறிட்டேன். சித்தி இப்போது குளித்து முடித்திருந்தாள். நடந்ததை இன்னும் நம்ப முடியாதவளாய் என் முகத்தையே வெறுமையாக பார்த்தாள். எனக்கு சித்தியின் முகத்தை பார்க்கவே கூசியது. தலையை கவிழ்த்து கொண்டேன். நாக்கு வறண்டு போன மாதிரி சொன்னேன், சாரி சித்தி. சித்தி எதுவும் பேசவில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றவாறு என்னை பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் மெல்ல நடந்து வந்து எனக்கு எதிரே இருந்த சோபாவில் அமர்ந்தாள். மென்மையான குரலில் கேட்டாள், ஏண்டா அப்படி பண்ணினே? பாருங்க சித்தி, தெரியாமல் பண்ணிட்டேன் என்று நான் அழுதுவிடும் குரலில் பரிதாபமாகச் சொன்னேன். ஏன் பண்ணினேன்னு சொல்லு என்று திரும்பவும் கேட்டாள். எனக்கு தெரியல சித்தி, ஏதோ ஒரு வேகத்தில் என்னவோ ஒரு நினைப்பில் பட்டென்று பண்ணிட்டேன், சாரி என்றேன். சித்தி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். எந்த நேரமும் அழுது விடுவது மாதிரி இருந்த என் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்திவிட்டு சொன்னாள், உன்னை சொல்லி தப்பு இல்லை, உன் வயசு அப்படி, அதான் யார் என்னன்னு கூட தெரியாமல் அப்படி செய்ய சொல்லுது. பெரியப்பா பொண்டாட்டிங்கிற நினைப்பு கூட இல்லாம ஆசைப்படச் சொல்லுது. ச்சே சச்ச, அப்படியெல்லாம் இல்லை சித்தி. இத்தனை நாளா ஒரு செகண்ட் கூட நான் உங்களை பற்றி தப்பா நினைத்தது கிடையாது என்று சொன்னேன். அப்புறம் ஏன் இன்னைக்கு அப்படி பண்ணினே? அதான் சித்தி, எனக்கும் புரியல, சாரி. இனிமே ஒரு தடவை கூட இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். உங்க காலை கூட விழறேன், என்னை மன்னிச்சிடுங்க சித்தி என்று சொல்லிக்கொண்டே நான் சித்தியின் கால்களை தொடப்போனேன். சித்தி பதறிப்போய் என்னை தடுத்தாள். ஐயோ விக்கி, என்ன பண்றே? நீ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்றாள். நான் மெல்ல சித்தியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். அவளுடைய முகத்தில் இப்போது குழப்பம் விலகி தெளிவாக இருந்தது. ஒரு மாதிரி சிநேகமாக புன்னகைத்தாள். ஓகே விக்கி, இதை இதோட விட்டுறலாம். ஒரு கெட்ட கனவு மாதிரி நினச்சி மறந்துடுவோம், சரியா? நானும் நார்மலா இருக்கேன், நீயும் எப்போதும் மாதிரி இரு, ஓகேவா என்றாள். சித்தி என் நிலைமையை புரிந்து கொண்டாள் என்பது எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஒரு பெரிய பாரம் மனதை விட்டு இறங்கியது மாதிரி உணர்ந்தேன். சித்தியை பார்த்து புன்னகைக்க முயன்று பரிதாபமாக தோற்றேன். நிலைமையே சகஜமாக சித்திதான் கேசவலான குரலில் சொன்னாள். சரி, உனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆகுது, கிளம்பு. நான் எழுந்து கொண்டேன். ஹாலிலிருந்து உள்ளறைக்குள் நுழையும் முன் அப்படியே நின்று தயக்கமாக சித்தியிடம் கேட்டேன், பெரியப்பா கிட்ட? உன் பெரியப்பா கிட்ட சொல்லல, போதுமா? இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் என்றாள். சித்தி எடுத்து வைத்த டிப்பனை அன்று நான் சாப்பிடவே இல்லை. அப்படியே கிளம்பி ஆபீஸுக்கு ஓடிவிட்டேன். ஆனால் இந்த சம்பவம் அங்கே முடிந்ததா? சித்தி உண்மையில் இதை மறந்து விட்டாளா? அல்லது அவளுக்குள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டதா? எனக்கு முன்னால் காத்திருக்கும் ஆபத்து என்ன? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆபீஸுக்கு சென்றதும் கொஞ்ச நேரம் சித்தியின் நினைவாகவே இருந்தது. பின்னர் வேலை பளுவில் சித்தி மறந்து போனாள். என்னுடைய கம்பெனியில் எனக்கு மேனேஜர் என்றுதான் பெயர். ஆனால் லேபர் மாதிரி எல்லா வேலையும் செய்ய வேண்டும். லேக் ஓட்ட வேண்டும், வெல்டிங் அடிக்க வேண்டும், த்ரில்லிங் போட வேண்டும், ரஷ் பிடித்து ரெட் ஆக்சைடு அடிக்க வேண்டிண்டும். இதில் காலை ஷிப், ஈவினிங் ஷிப், நைட் ஷிப் என்று மாற்றி மாற்றி ஷிஃப்டில் வேலையை பார்க்க வேண்டும். அதனால் ஒர்க் ஷாப்பில் இருக்கும்போது வேறு எந்த சிந்தனையும் தோன்றாது.
வீட்டில் இருக்கும்போதுதான் அந்த சம்பவம் அடிக்கடி நினைவுக்கு வந்து இம்சை செய்யும். அதனாலேயே சித்தியின் முகத்தை அடிக்கடி பார்ப்பதை தவிர்த்தேன். பெரும்பாலும் என்னுடைய ரூமிலேயே அடைந்து கிடப்பேன். அப்படியே 1 மாதம் சென்றிருக்கும். நாட்கள் செல்லச் செல்ல அந்த சம்பவம் என் மூளையில் இருந்து மங்கத் தொடங்கியது. நான் மெல்ல மெல்ல சகஜ நிலைக்கு திரும்பத் தொடங்கினேன். சித்தி எனக்கு முன்பே சகஜ நிலையை அடைந்திருந்தாள். அப்போதுதான் ஒரு நாள் அன்று இரவு எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட். இரவு வீட்டுக்கு திரும்பும்போது மணி 11 ஆகியிருந்தது. சித்திதான் வந்து கதவை திறந்தாள். நான் என் ரூமுக்குச் சென்று உடை மாற்றிக்கொண்டு முகம் கழுவிவிட்டு வந்தேன். சித்தி டைனிங் டேபிளில் ஒரு தட்டில் எனக்கு சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்தாள். பெரியப்பா தூங்கியாச்சா சித்தி என்றேன். டயர்டா வந்தாரு, அப்பவே அசந்து தூங்கிட்டாரு என்றாள். நீங்க வேணா போய் படுத்துக்கோங்க சித்தி, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்றேன். பரவாயில்லை விக்கி, நான் இருக்கிறேன், எனக்கும் தூக்கம் வரலை என்றாள். நான் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினேன். சித்தி எனக்கு அருகே இன்னொரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். கொஞ்ச நேரம் நான் சாப்பிடுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவள் பின்னர் மெல்லிய குரலில் என்னை அழைத்தாள். விக்கி. என்ன சித்தி என்று நான் கேட்டேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். சொல்லுங்க சித்தி என்றேன். அது எனக்கு என்று சித்தியின் வார்த்தைகள் பிட்டு பிட்டாக வெளிவந்தன. சொல்லுங்க சித்தி, உங்களுக்கு என்று நான் மீண்டும் கேட்டேன். சித்தி அப்புறம் கொஞ்ச நேரம் சொல்லி தயங்கினாள். எனக்கு குழப்பமாக இருந்தது. எதற்காக இப்படி தயங்குகிறாள்? கொஞ்ச நேரம் அப்படியே சொல்ல வந்ததை சொல்லாமல் தடுமாறியவள் பின்னர் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்தவளாய் பட்டென்று சொன்னாள். அந்த சம்பவத்துக்குப் பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மாதிரி பேச ஆரம்பித்தேன். அது எனக்கு சரியில்லாத மாதிரி தோன்றியது. நான் அந்த நிலைமையை தவிர்க்க முயற்சி செய்தேன். சித்தி ஒரு மாதிரி சொல்ல எனக்கு இன்னொன்று இருந்தது. நான் வெலவெலத்துப் போனேன். அதிர்ச்சியில் விரல்கள் எல்லாம் விரித்து கொள்ள அதன் வழியே சாதம் தட்டில் சிந்தியது. காதில் வந்து விழுந்த வார்த்தைகளை நம்பாமல் கண்கள் விரிக்க சித்தியை பார்த்தேன். அவளோ ஒரு மாதிரி என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். சித்தி, என்ன சித்தி சொல்றீங்க? ஆமா விக்கி, நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஓகேதான். இனிமே சித்தியை உன் இஷ்டப்படி என்ன வேணா செய்யலாம், எதை வேணுமானாலும் எப்படி வேணுமானாலும் பண்ணலாம் என்று அவள் குறும்பாகச் சொன்னாள். நான் பதறினேன். போதும் சித்தி, நிறுத்துங்க என்றேன். ஏன், என்னாச்சு? இது தப்பு சித்தி, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? பொய் சொல்லாதே. பிடிக்காமதான் அன்னைக்கு பாத்ரூமில் வச்சு அப்படி பண்ணியா? அதுதான் சித்தி, அன்னைக்கே சொன்னேனே, ஏதோ திடீர்னு புத்தி இல்லாமல் பண்ணிட்டேன். அது எப்படி மனசுல ஆசை இல்லாமல் அப்படி பண்ணுவ? அதை இப்ப நினைச்சாலும் சித்திக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இன்னொரு தடவை அந்த மாதிரி நீ பண்ண மாட்டியான்னு இயக்கமாக இருக்குதடா. சித்தியின் குரலில் ஒரு அதீத வெறி தெளிவாக தெரிந்தது. இது என்ன மாற்றம்? எப்படி ஒரே மாதத்தில் சித்தி இவ்வளவு மாறினாள்? அவள் உண்மையிலேயே இப்படி நினைக்கிறாளா அல்லது வேறு ஏதோ காரணம் இருக்கிறதா? இந்த விசித்திரமான மாற்றத்தின் பின்னணி என்ன? அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஐயோ சித்தி, ப்ளீஸ் போதும். என்னாச்சு சித்தி உங்களுக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னாச்சுன்னு என்னைய கேக்குறீங்களா? திருட்டு ராஸ்கல் என்று சித்தி குலைந்தாள். ஏன் சித்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க? வேணாம் சித்தி என்று நான் பரிதாபமாகச் சொன்னேன். எப்படி பேசுறேன் என்று சித்தி கிக்குறும்பாக கேட்டாள். ஒரு மாதிரி புத்தி பேதச்சு மாதிரி பேசுறீங்க சித்தி என்றேன். ஆமாண்டா, புத்திதான் பேதச்சு போச்சு. அன்னைக்கு நீ பண்ணதுல இருந்தே எனக்கு புத்தி பேதரிச்சு போச்சு. விக்கி, உன் பெரியப்பா நல்லா அசந்து தூங்குறாரு. சித்தியை இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்றியா என்று சொல்லிக்கொண்டே என் அருகில் வந்தாள். நான் பதறிப்போனேன். ஐயோ, என்ன சித்தி பண்றீங்க? பட்டென்று நான் நாற்காலியிலிருந்து எழுந்து கொள்ள சித்தியும் எழுந்து கொண்டாள். எதுக்கு எழுந்துக்கிற? உட்கார்ந்துகிட்டே பண்ணலாமே என்று சொன்ன சித்தி நான் விலகிவிடாதபடி பிடித்து கொண்டாள். அதிர்ச்சியில் திகைத்தேன். சீ, என்ன சித்தி இது? கையை விடுங்க என்று நான் பெரும்பாடுபட்டு சித்தியிடமிருந்து தப்பித்து வந்தேன். பின்னர் சித்தியின் முகத்தையே கொஞ்ச நேரம் வெறுப்பாக பார்த்தேன். பின்பு கண்டிப்பான குரலில் சொன்னேன்.
இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு அது ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து போச்சு. அதற்கு அன்னைக்கே நான் சாரி கேட்டுட்டேன். நீங்க அதையே சொல்லிக் காட்டி தெரிஞ்சே தப்பு பண்ணச் சொல்றீங்க. என்னால் அது முடியாது என்றேன். ஏன் என்று சித்தி கேட்டாள். என்னால் என் பெரியப்பாவுக்கு துரோகம் பண்ண முடியாது சித்தி. அவர் எனக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க பொண்டாட்டியை நான் ப்ளீஸ் சித்தி, இதோட இதை விட்டுருங்க என்று நான் சீற்றமாகச் சொன்னேன். சித்தி இப்போது திகைப்பாய் என்னையே பார்த்தாள். இத்தனை நேரம் நான் சும்மா பிடிக்காத மாதிரி நடித்தேன் என்று நினைத்திருப்பாய் போல. இப்போது உண்மையிலேயே எனக்கு விருப்பமில்லை என்று தெரிந்த பிறகு அவளுடைய மலர்ச்சியான முகம் பட்டென்று வாடிப்போனது. சற்றே பரிதாபமான குரலில் கேட்டாள், அப்போ நிஜமாகவே என்னை பிடிக்கலையா? சத்தியமா இல்லை சித்தி என்றேன். விக்கி, நீ உன் பெரியப்பாவுக்காக பார்க்கிறாய். ஆனால் அவர் ஒழுங்காக இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உன் பெரியப்பாவால் என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியலடா. எவ்வளவு ஆசையோடு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? அவரால் என்னை சந்தோஷப்படுத்த முடியலன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆனா அப்புறம் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன். அவருக்கு துரோகம் பண்ணணும்னு மனசால கூட நினைத்ததில்லை. ஆனா அன்னைக்கு பாத்ரூமில் அதுக்கப்புறம் என்னால என் உணர்ச்சியை அடக்கிக்க முடியலடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் மனுஷிதானே, எனக்கும் எல்லாம் இருக்கும்ல, நீயே சொல்லு என்றாள். சித்தி சொல்லச் சொல்ல நான் நொறுங்கி போனேன். சித்தியின் பக்கமும் ஒரு நியாயம் மெல்ல மனதுக்கு புரிந்தது. ஆனால் அதற்காக அவள் என்னோடு அந்த ஆசையை தீர்த்து கொள்ள நினைப்பது தவறு என்று தோன்றியது. சற்றே தடுமாற்றமான குரலில் சொன்னேன், நீங்க சொல்றத எனக்கு புரியுது சித்தி. ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண சொல்றீங்க? இப்போது என்னுடைய மறுப்பை எப்படி எதிர்கொள்வாள்? சித்தியின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அவள் விட்டுவிடுவாளா அல்லது வேறு ஏதாவது தந்திரம் செய்வாளா? இந்த பதட்டமான சூழ்நிலையில் எனக்கு என்ன பதில் கிடைக்கும்? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். சித்தி தனது வலது கையால் என் கன்னத்தை தாங்கி பிடித்தாள். என் முகத்தை பார்த்து காதலாகவும் ஆசையாகவும் பார்த்து கொண்டே சொன்னாள், எனக்கு வேணுங்கிறதை நீ தர வேண்டும். உனக்கு வேணுங்கிறதை சித்தி தருவேன். ஓகேவா? தப்பு சித்தி என்றேன். ஒரு தப்பும் இல்லைடா. அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாதான் இது தப்பு. நாம நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். உன் பெரியப்பாவுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. சித்தி ஒரு மாதிரி கெஞ்சும் குரலில் சொன்னாள். சாரி சித்தி, என்னால் முடியாது. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அவள் அவ்வளவு தூரம் கெஞ்சியும் நான் முடியாது என்று சொல்லவும் சித்தி எரிச்சலானாள். ஆத்திரமாகச் சீறினாள். அப்புறம் என்னத்துக்குடா அன்னைக்கு என்னை அப்படி பண்ணினே என்று சித்தி ஆத்திரத்துடன் கேட்டாள். என்னால் அதற்கு பதில் சொல்ல இயலவில்லை. தலையை கவிழ்த்து கொண்டேன். சித்தி கொஞ்ச நேரம் என்னையே வெறுப்பாக பார்த்தாள். பின்னர் என்ன நினைத்தாளோ பிறகு மிகவும் சாதாரணமான குரலில் சொன்னாள், சரி விடு, நீ உட்கார்ந்து சாப்பிடு. நான் சித்தியின் முகத்தை ஏறிட்டேன். அது ஒரு மாயமான அமைதியில் இருந்தது. மெல்ல நாற்காலியில் அமர்ந்து கொண்டேன். சாதத்தை ஒரு வாய் அள்ளி வாயில் வைத்தேன். சித்தி என்னை நெருங்கினாள். என் தலைமுடியில் அன்பாக கோதிவிட்டாள். நான் நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தேன். அவள் அமைதியாக கேட்டாள், அப்போ ஒத்துக்க மாட்டேனா? முடியாது சித்தி என்று நான் கலக்கமாகச் சொன்னேன். சரி, உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வருவதுன்னு எனக்கு தெரியும் என்று சொன்ன சித்தி பட்டென்று திரும்பி நடக்கத் தொடங்கினாள். நடந்து பெட்ரூமுக்குள் போய்விட்டாள். கதவு சாத்தப்பட்டது. விளக்குகள் அணைக்கப்பட்டன. நான் நெடுநேரம் சாதத்தை வைத்து கொண்டே அமர்ந்திருந்தேன். அதற்கு பிறகு வந்த சில நாட்கள் சித்தியின் அட்டகாசம் அளவுக்கு மீறி போனது. இது இனிமேல் தொடரக்கூடாது என்று நான் உறுதி செய்தேன். அடுத்த நாள் சித்தியிடம் தெளிவாக பேசினேன். அந்த நாளில் அவளுக்கு வந்த ஆசை ஒரு தவறான உணர்ச்சி என்பதை அவளுக்கு தெளிவாக புரிய வைத்தேன். உணர்ச்சி வருவதில் தவறு இல்லை. ஆனால் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் நம்முடைய மனிதத்தன்மையை நிர்ணயிக்கும் என்று நான் அமைதியாகச் சொன்னேன். அவள் கண்களில் கண்ணீர் நனைந்தன. என் வார்த்தைகள் அவளுக்கு புரிந்தது. சில நேரம் அமைதியாக இருந்த அவள் தன் தவறை உணர்ந்தாள். இந்த ஒரு நிமிடம் அவளுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. உணர்ச்சி வந்தது தவறே இல்லை.
ஆனால் அதை கட்டுப்படுத்தாததுதான் தவறு. உறவுகளுக்குள் எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை காப்பது நம்முடைய பொறுப்பு. ஒரு தவறான முடிவு பலருடைய வாழ்க்கையை காயப்படுத்தும். அதனால் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் நெஞ்சுக்கு நியாயமானதை தேர்வு செய்வதே உண்மையான மனித நேயம். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், சில நேரங்களில் ஒரு சிறிய தவறு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் நாம் சரியானதை செய்ய முடிவு செய்தால் எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருக்க முடியும். உறவுகள் என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டவை. அந்த நம்பிக்கையை காப்பது ஒவ்வொருவருடைய கடமை. சித்தியும் விக்கியும் இந்த உண்மையை புரிந்து கொண்டார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க.